யோவான் 15:16 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பாத்தீங்களா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் நம்மை எதற்காக அவரை அறிந்த பிள்ளைகளாய் அவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நிச்சயமாக நாம் தேடி நான் இயேசுவை கண்டுபிடித்தேன் என்று யாருமே இயேசுவை குறித்து சொல்ல முடியாது. இயேசு என்னால் பரிசுத்தத்திலே அவர் மகத்துவம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரிடத்திலே பாவியாகிய ஒரு மனிதன் அவன் போய் சேர முடியாது. விழுந்து போன தூதனுக்கு கூட இரண்டாவது முறை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. பரலோகத்திலே இருக்கக்கூடிய கேருபீன்களும் கூட அந்த செட்டைகள் அதற்கு இருந்தாலும் அந்த செட்டைகளினால் தங்களை முழுவதும் மூடி, 6 செட்டைகளையும் முழுவதும் 4 மூடி 2 செட்டைகளிலே பறந்து கொண்டுதான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். மூடி என்றால் அவர்களுக்கு பார்ப்பதற்கு, ஆண்டவரை பார்ப்பதற்கு கூட ஒரு பெரிய பரிசுத்த பயம் உண்டு. ஏனென்றால் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆண்டவர். ஆனா அந்த ஆண்டவர் இந்த சின்ன இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்ப அது அவரா நம்மை தெரிந்து கொண்டதினால் தான் இந்த காரியம் உண்டானது. அல்லேலூயா. நாம் ஒருவரும் இதில் மேன்மை பாராட்ட முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அத இயேசு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னார். என்னிடத்துல கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. இயேசு கொடுத்த ஆழமான ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஆழமான ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நான் கொஞ்ச நாள் கழிச்சு தேவனிடத்திலிருந்து என்னை யாராவது பறித்து விடுவார்களோ, நான் ஊருக்கு போன பின்பு, நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் இப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கல்யாணம் மற்ற பிரச்சனைகள் இவைகளுடைய மத்தியில இயேசுவினிடத்திலிருந்து என்னை பிரிக்க வாய்ப்பு இருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவிலே இணைந்தவர்களை யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை சரீர பிரகாரமாய் நீங்கள் சில நேரங்களிலே ஆலயத்திற்கு வர முடியாமல் போகலாம், நீங்கள் இருக்கிற தேசங்களிலே, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே. ஆனால் உள்ளத்திலிருந்து அவரோடு கூட 24 மணி நேரமும் நீங்கள் தொடர்பில் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லக்கூடிய இன்னொரு பெரிய பிரிவிலேஜ் பாருங்க. 16வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஆனா ஒரு கண்டிஷனோடு கூட உள்ள ஒரு வாக்குத்தத்தம். அது எதற்காய் அதை செய்வார் என்கிற காரியத்தோடு கூட சேர்த்து ஆண்டவர் அதை சொல்லுகிறார். நிச்சயமாய் நாம எதை கேட்கிறோமோ அதை செய்ய விரும்புறார். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த சர்ச்சில் ஒரு பாப்பா டெஸ்டிமனி சாட்சி சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? நான் 12வது வகுப்பு எக்ஸாம் எழுதுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். ரொம்ப பயமாக இருந்தது. இரவிலே இயேசுவை பார்த்து ஜெபித்தேன், இயேசுவே கொஸ்டின் பேப்பரை காண்பியும் என்று. இயேசு கொஸ்டின் பேப்பரை காண்பித்தார். நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லியாச்சு, கையும் தட்டியாச்சு. நான் வந்த உடனே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது ஐபிசி செக்ஷன் 412 அரெஸ்ட் பண்ண போறாங்க. எல்லாரும் கேட்டாங்க, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? ஆமா, கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணா என்ன செய்வாங்க? நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க? அப்ப நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டார். அப்ப பிள்ளைங்க எப்படி கேட்க கூடாது? இயேசுவே கொஸ்டின் பேப்பரை காமியும் கேட்க கூடாது, படிக்க கிருபை தாருன்னு கேட்கணும். ஆனா நமக்கு இருக்கிற பிரஷர்ல கடைசி நேரத்தில் அதுதான் இருக்கும். இயேசுவே இயேசுவே எப்படியாவது 35, எப்படியாவது 35. என்னது 35 பீடியா? 35 மார்க். அதுக்கு பாஸ்டர் உபவாசம் இருக்கணும். ஒரு தம்பி எனக்கு சென்னையிலிருந்து எழுதியிருந்தான், அண்ணா தயவு செய்து எனக்காய் ஜெபியுங்கள், உபவாசம் இருந்து ஜெபியுங்கள், முழங்காலிலே நின்று ஜெபியுங்கள், பரீட்சை நடக்கிற 3 மணி நேரம் நின்று ஜெபியுங்கள். எதுக்கு? 35 மார்க்குக்கு.
நான் அவனுக்கு 10 கட்டளை மாதிரி எனக்கு எழுதியிருக்கிறான். அவனுக்கு பதில் கடிதம் உனக்கு எழுதினேன். உனக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நீ முழங்காலில் நின்று படி, 3 மணி நேரம் படி அப்படின்னு போட்டு மறுபடியும் ஒரு லெட்டர் அவனுக்கு அனுப்பி விட்டோம். எதுவுமே படிக்காம இயேசு கிறிஸ்து உதவி செய்வாரா? விதையே விதைக்காம இயேசு கிறிஸ்து விளைய செய்வாரா? அப்படி செய்ய மாட்டார். அதனாலதான் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அவர் அதை கண்டிப்பாக அவர் செய்வார். பிதாவை நாம கேட்டுக்கொள்ளும் பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட, எல்லாரையும் நான் சொல்லல, சில நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய சாட்சிகள், நாம சொல்லக்கூடிய காரியங்கள் வேதத்திற்கு புறம்பாக அது போகக்கூடாது. அப்போ இங்க அழகா அது சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும், உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும். இதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச போறேன். கனி கொடு, கனி கொண்டு வா. இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போறோம். கனி கொடு, கனி கொண்டு வா. இந்த 2 காரியத்தையும் நான் செய்வதற்கு ஆயத்தம் என்று எந்த விசுவாசி ரெடியாக இருக்கிறார்களோ அவர்கள் பிதாவின் நாமத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அவர்களுக்கு தரப்படும். அல்லேலூயா. கனி கொடுக்கிற ஜீவியம், கனிகளை கொண்டு வருகிற ஜீவியம், இந்த 2ம் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவசியம். ஒருவேளை கனி கொடுப்பது மாத்திரம் போதும் என்று சிலர் போதிப்பது உண்டு, அல்லது கனிகள் வெளியே இருந்து ஆத்துமாக்களை கொண்டு வருவது மாத்திரம் என்று சொல்லி. ஆனால் இயேசு 2 காரியத்திற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு, நான் ஏன் கையை பிடிச்சு சொல்றேன்னா 2 விஷயம். முதல் விஷயம், உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் லேசா வரும். அது நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், அப்படித்தானே? யாரும் இங்க தேவ தூதர்கள் இல்லை. 4 மணிக்கு நீங்க வேற வெயில்ல வந்திருக்கிறீங்க, ஏசி நல்லா இருக்குது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிங்கும் போது நமக்கு அப்படி கொஞ்சம் இதமா இருக்கும். ஆண்ட்ரூ இருந்து 2 பீட்டை போட்டாதான் அப்புறம் உங்களை எழுப்ப முடியும். அப்போ அந்த டைம்ல நீங்க குலுக்கி சொன்னீங்கன்னா தூக்கமும் குறைஞ்சிரும், உங்க பக்கத்தில் உள்ளவருக்கு தூக்கத்தை நீங்க கலைப்பதற்கு உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 2வது, நீங்களே சொல்லும் போது நல்லா கவனிங்க. படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு நான் சொல்லி தர்றேன், நீங்க படிக்கும் போது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியலையோ நீங்களே அதை சத்தம் போட்டு படிச்சீங்கன்னா, அது உங்க காதுல விழுந்ததுன்னா அது அதிகமா உங்க மனதுல மெமரைஸ் ஆகும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இயேசு எப்படி ஜெபம் பண்ணினாரு? எபிரேயர் 5 பாத்தீங்களா? எபிரேயர் 5ல இயேசு நிறைய மெத்தட்ல அவர் ஜெபம் பண்ணாரு. ஆனா ஒரு மெத்தடை குறித்து ரொம்ப தெளிவா போட்டு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு மாம்சத்திலே இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும், எப்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து இயேசு பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார். இன்னைக்கு நைட்டு போட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டு நீங்க பண்ணிராதீங்க. பலத்த சத்தத்தோடு இயேசு ஜெபிக்கிறதுக்கு எங்க போனாரு? மலை மேல போனாரு. அதனால நீங்க ஒரு தனியான இடத்துல, பஹ்ரைன்ல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா பாலைவனம் தான், நீங்க பாட்டுல போய் கத்துங்க, யாரும் உங்களை ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நல்லா நீங்க ஜெபிக்கலாம் சத்தம் போட்டு. அப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேதத்தை படிக்கும் போதும் சில நேரங்களில் தூக்கம் வரும், சில நேரங்களில் வேதத்தை எடுத்தாதான் என்ன வரும். சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. குடும்ப ஜெபம் அப்படின்னா சரி அவனே முடிவு பண்ணிடுவான், நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிடலாம். இன்னும் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிரசங்கம் ரைட்டு பாஸ்டர்களை ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம டைம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மம்மி நான் தூங்க வர்றேன்னு சொல்லி, அப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி சொல்லணும். இந்த வேத வசனங்களை நீ கேட்கணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க முதல்ல அது நமக்கு தெரியணும், அப்பதான் நம்ம அவங்க கிட்ட கேட்க முடியும். நாம அது தெரியாம நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஆனா சில அண்ணன்மார்களுக்கு ஒரு கிருபை உண்டு, தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி கேட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, அவன் எபிரேயர் எபேசியர், சரி சரி, நமக்கும் தெரியாது, சரின்னு மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி அல்ல, நீங்க வீட்டுல கவனமா அதை செய்ய வைக்கணும். இந்த வேதத்தை சத்தமா படிக்க வைக்கணும். இந்த காரியங்கள் நம்முடைய காதுல விழணும். அப்ப அது மறுபடியும் நம்முடைய மனதுல அது ரொம்ப ஆழமா அது பதிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம 2 காரியங்களை நம்ம செய்யணும். ஒன்று கனி கொடுக்கணும்,
ரெண்டாவது கனியை கொண்டு வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த ரெண்டுலையும் நம்ம நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இயேசு சொன்ன அந்த முழு ஓமைகள், அதை குறித்து நான் அதிகமாக பேச போவதில்லை. ஆனா 3 பேரை உதாரணமாய் வைத்து இயேசு எப்படி இவர்களை கனி உள்ளவர்களாய் மாற்றினார், இயேசு எப்படி இவர்களை கனி கொண்டு வருகிறவர்களாய் மாற்றினார். நம்முடைய ஜீவியத்தையும் ஆண்டவர் கனிகளினால் நிறைந்த ஜீவியமாய் மாற்ற விரும்புகிறார். அது ஆண்டவருக்கு மிக பிடித்தமான ஒரு காரியம். ஆண்டவர் விரும்பி நமக்கு தர விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஆசீர்வாதம் கனிகள், ஆவிக்குரிய வரங்கள். அவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட், அது அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கிறார். 9 ஆவிக்குரிய வரங்களையும் ரோமர் 12 உள்ள 18 வரங்களையும், இதை தாண்டி சொல்லப்படுகிற மொத்தம் 20 24 வரங்கள் என்று சொல்லுகிறார்கள். அத்தனை வரங்களையும் தன்னுடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது. ஆண்டவரிடத்துல கேட்கலாம், தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா நீர் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்க முடியாது. ஆனா 9 கனிகளையும் கர்த்தர் கட்டாயம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியின் கனிகள் அங்க எதுவுமே போடப்படல. இந்த 9 கனிகள்ல ஒரு சிலருக்கு நான் அன்பை தருவேன், ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை தருவேன், ஒரு சிலருக்கு சமாதானத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. 9 கனிகளையும், அதுக்கு ஆக்சுவலா கனிகள் என்கிற பெயரே இல்ல, கனிகள் என்கிற அந்த பன்மை பதமே பயன்படுத்தப்படல, சிங்குலர் பதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம். புதுசா வந்திருக்கிறவங்களுக்காக நான் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அதனுடைய ஆழங்களுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மாம்சத்தினுடைய கனிய அத கிரியைகள்னு போட்டிருக்கு. 19வது வசனத்தினுடைய முதல் வரியை மட்டும் வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் போதும். இது சிங்குலரா புளூரலா, ஒருமையா பன்மையா? பன்மை. கிரியைகள், கனிகள். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் ஒருவேளை தனித்தனியா சில பேற்ற கோபம் மட்டும் இருக்கலாம், சில பேற்ற வேசித்தனம் இருக்கலாம், சில பேற்ற விக்கிரக ஆராதனை இருக்கலாம், சில பேற்ற மார்க்க பேதம் இருக்கலாம், தனித்தனியா இருக்கும். ஆனா ஆவியின் கனியும் ஒரே கனிதான், அதுல 9 குணநலங்கள் இருக்கு. அல்லேலூயா. இது சில பேருக்கு இப்ப நம்ப முடியல. அப்படியா, எனக்குள்ள 9 இருக்கா? அப்படி எப்படி ஒரு நாள்ல வந்திருக்கு, வந்த மாதிரி தெரியலையே. இந்த 9 கனிகளும் ஒரே பேக்கேஜா தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா இந்த கனிகளை நாம பயன்படுத்துகிற விதம், இந்த கனிகளை நாம வெளிப்படுத்துகிற விதத்தை பொறுத்துதான் அந்த கனிகள் மற்றவர்களுக்கு அது தெரிய வரும். உதாரணத்திற்கு, நார்மலா நீங்க ஒரு சின்ன ஒரு காட்டன்ல அல்லது ஒரு மாம்பழம்னு எடுத்துக்கிறோமே, ஒரு மாம்பழத்தை நீங்க ஸ்கியூஸ் பண்றீங்க, உள்ள இருந்து என்ன வரும்? மாம்பழ ஜூஸ். என்ன பிரதர் இது? ஆம்ரஸ். அதுதான் கீழே வரும். இன்னும் கொஞ்சம் அதை அழுத்துறீங்க, அப்ப என்ன வரும்? மாம்பழ ஜூஸ் தான் வரும். இன்னமும் போட்டு அழுத்துறீங்க, அப்ப என்ன வரும்? ஒரே ஜூஸ் தான் வரும். அப்ப இந்த ஒரு கனிக்குள்ள ஒரே விதமான சுவை தான் இருக்குது. அதை லேசா அமுத்தினாலும், அதிகமா அழுத்தினாலும், ரொம்ப அதிகமா அதை அழுத்தினாலும் ஒரே சுவையை கொடுக்கக்கூடிய இந்த காரியம் தான் வருது. அத போலதான் ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற இந்த ஆவியின் கனிகளின் சுபாவம் 9ஐயும் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நம்ம அழுத்தப்படும் போது சில நேரங்கள்ல நம்ம அழுத்துறவங்க கிட்ட நம்ம என்ன காண்பிக்க வேண்டியிருக்கும்? முதல் கனி என்ன போட்டிருக்கு? அன்பை காண்பிக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப துக்கமான காரியம் அது நம்மளை அழுத்துது அப்படின்னா 2வது கனி அதுல இறங்க ஆரம்பிச்சிடும். அது என்னது? சந்தோஷம். இன்னொன்னு ஒரே சண்டை, அது நம்மளை அழுத்துது, அப்ப என்ன இறங்கிரும்? ஆமா. ஆனா சில இது வேதத்தின்படியான இது உண்மையா இருந்தாலும் நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல அது நடக்காது. லேசா அழுத்துனா மாம்பழ ஜூஸ் வரும்,
கொஞ்சம் அழுத்திட்டோம்னா பாகக்காய் ஜூஸ் வரும், அதை விட அழுத்திட்டோம்னா கடும் கசாயங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன? நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆவியின் கனிகள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இவனை முதல்ல முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எப்படினாலும் போய் ஒப்புரவாகி மனம் திரும்பிடலாம், பாஸ்டர்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம எப்படியாவது சரியாயிக்கலாம். நாம என்ன யோசிக்கிறோம்? இந்த ஆவியின் கனிகள் எப்ப தெரிய ஆரம்பிக்கும்? நம்மள ஒருத்தர் வந்து பிரஸ் பண்ணும் போதுதான் அது தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நீங்க கோல்கேட் பேஸ்ட் வாங்கி இருக்கிறீங்க, ஒரு பக்கம் கையில வச்சிருக்கிறீங்க, அந்த கோல்கேட் பேஸ்ட் இப்ப நிறைய கலர்ல வருது, அதை நீங்க ஓபன் பண்ணி பிரஸ் பண்ணாதான் அதுக்கு உள்ள இருக்கிறது வெளியே வரும்போது என்ன செய்யுது, என்ன கலர்ல இருக்குது, என்ன காரியத்தில் இருக்குது, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கு. அதை போலதான் இந்த மொத்த ஆவியின் கனிகளையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்கள்ட்ட ஆவியானவர் வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த கனிகளை நமக்குள்ள தந்து விடுகிறார். ஆனால் அபிஷேகத்துல வளர்ந்து ஆவியின் பலத்தை கொண்டு இந்த மாம்சத்தின் கிரியைகளை எவ்வளவு நம்ம அழிச்சுக்கிட்டே வர்றோமோ அதற்கு ஏற்றதை போல இந்த ஆவியின் கனி வளரும். அப்ப நமக்கு உள்ள 2 மரம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, நமக்குள்ள எத்தனை மரம் இருக்கு? 2 மரமும் நமக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா முதல்ல மாம்ச மரம் அது பயங்கரமா பெருசா வளர்ந்து நிக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்றது வரைக்கும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் போட்டிருக்குல்ல, இதை ஒரு முறை நான் எங்க யூத் மீட்டிங்ல கொடுத்து, இதெல்லாம் நீங்க எழுதுங்கடா, இதுல உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது, இதை டிக் பண்ணுங்க, இதை டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு பையன் சொன்னான், அங்கிள் இந்த லிஸ்ட்ல இல்லாதது 2-3 என்கிட்ட இருக்கு, எழுதட்டுமா? அப்படின்னா அவனுடைய, அப்புறம் அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்லடா இது வந்து இதனுடைய அர்த்தம் தான், அந்த லிஸ்டையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு என்ன வளர்ந்துருக்குது, மாம்சத்தின் கிரியைகள். களை வந்து ரொம்ப வேகமா வளரும். சாதாரண நெல்லை விட தானியத்தை விட களைகள் தான் வேகமா வளரும். அப்ப இந்த எல்லா மாம்சத்தினுடைய கிரியைகளும் நமக்கு ஏற்கனவே வளர்ந்து நிக்குது. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த 9 கனிகளையும் தரக்கூடிய மரத்தை கர்த்தர் உள்ளே தருகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த கனி வளரணும்னா இந்த கனி கீழே போகணும். 2 ஒரே மாதிரி வளர முடியாது. இப்போ இந்த 2ஐயும் இதை அழிப்பதற்கும் இதை வளர்ப்பதற்கும் தான் பரிசுத்த ஆவியினுடைய துணையை கொடுத்து, வசனத்தினுடைய துணையை கொடுத்து ஆண்டவர் நம்மை கனிகளினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. கனிகளினால் நிறைந்த ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒரு வேதத்துல நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு மனிதன், அவனுக்கு பெயரே அழகான ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி. அவன் பேர் என்னது? கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அந்த செடி எந்த இடத்துல இருக்குது? நீர் ஊற்றண்டையிலேயே இருக்குது. அதனால ஒரு நாள் அது காய்ந்து போவதில்லை, வறண்டு போவதில்லை. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி, ஆனால் தூரத்தில் இருந்து வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் அம்புகளை எய்து அவனை பகைத்து அந்த கனிகளை அழிக்க பார்த்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. அப்ப இந்த கனி தரும் செடி யோசேப்பினுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த யோசேப்பு எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கனிகளை கொடுத்தான்னு சொன்னா, எனக்கு 2 விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்ல. ஒன்று, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தன்னை குழியிலே தூக்கி போட்ட தன்னுடைய சகோதரர்கள், அவர்களை மறுபடி அவன் கொண்டு வந்த போது அவர்களை பார்த்து அழுகிறான். அந்த சம்பவம் தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டதிலிருந்து 13 வருஷங்கள் ஆகிவிட்டது. 13 வருஷங்கள் கழித்து அவர்கள் இவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவன் வளர்ந்து ஆளெல்லாம் எகிப்தினுடைய ஒரு அதிகாரியினுடைய தோற்றத்தில் இருப்பதனால தன்னுடைய தம்பிதான், எந்த தம்பியை நம்ம குழிக்குள்ள தூக்கி போட்டோமோ, எந்த தம்பிய நம்ம இஸ்மவேலர் இடத்துல அடிமையா
நம்ம விற்று போட்டோமோ அந்த தம்பி தான் இங்க நின்றுகிட்டு இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா யோசேப்பு அதை கண்டுபிடிச்ச உடனே அவன் சாதாரணமா சொல்லியிருக்கலாம், அப்பா நீங்க தான் எனக்கு தப்பு செஞ்சீங்க, ஆனா ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உங்களை காப்பாற்ற வைத்தார். ஆனா அதை சொல்வதற்கு முன்பு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஓன்னு அவன் எழுகிறான். அவன் அழுகிறது யாருக்கு வரை கேக்குது? பார்வோனுடைய குடும்பத்தார் வரைக்கும். 45வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல். தமிழ் வார்த்தையை பாத்தீங்களா? கண்ட்ரோல் பண்ண முடியல. பொதுவா 13 வருஷம் கழிச்சு பார்க்கறான். ஒரு அன்பு இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கோபம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கலாம். ஆனா அந்த அன்புல அவனுக்கு மாற்றமே வரல. கண்ட்ரோல் பண்ண முடியாம யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். ஏன் இந்த வசனம் போட்டிருக்குது? வேலை செய்யற எகிப்தியனுக்கு கேக்குது. அவனுக்கு மேல் அதிகாரியாய் இருக்கிற பார்வோனுடைய வீட்டாருக்கு கேக்குது. அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஆபீஸ்ல நடக்கிற ஒரு சம்பவம். ஆபீஸ்ல உங்களை தேடி ஊர்ல இருந்து யாராவது வர்றாங்க. அந்த எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க அது எதுவுமே ராஜாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. நீங்களே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட பார்வோனுக்கே தெரியாது இவன் எந்த ஊரிலிருந்து வந்தவன் யோசேப்பு என்று. இவன் ஒரு அடிமை, அவ்வளவுதான், எபிரேய அடிமை. மற்ற டீட்டெயில இவன் ரொம்ப அதிகமா கேட்கல. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்த ஆபீஸ், தன்னுடைய ஸ்டேட்டஸ், அதுல இவன் கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டருக்கு 2வது இடத்துல நின்று அவன் ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிறான். செகண்ட் டு ஃபேரோ. பார்வோன் இல்லைன்னா இவன் தான் பிரைம் மினிஸ்டர், ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அந்த அளவிற்கு மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன் ஆபீஸ்லயே அவங்கள பார்த்து சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசலாம் என்று சொல்ல முடியாத அவ்வளவு நேரம் கூட அவனால பொறுத்து கொள்ள முடியல. அத்தனை அன்போடு கூட அவன் இருந்தான். அல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். 2வது இவனுடைய அன்பு. ஆனால் அதை குறித்து வேதம் எதுவுமே சொல்லல. போத்திபாரின் மனைவியை என்ன செய்தான்? போத்திபாரின் மனைவி தானே என்ன செஞ்சா? இவனை ஜெயிலுக்கு அனுப்புனதே யாருதான்? போத்திபாரின் மனைவி தான். அப்போ அந்த இடத்துல நம்மளா இருந்தோம்னா என்ன செஞ்சிருப்போம்? மேல வந்த உடனே நேர போய் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடி, போத்திபார கூட்டிட்டு வா, அவனுடைய மனைவியை கூட்டிட்டு வா, ஃபுல்லா எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவிலே நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா மற்ற கட்சியினுடைய ஃபைல் எல்லாம் இங்க வந்துடும். அப்புறம் அடுத்த கட்சி வந்ததுன்னா அவங்க ஃபைல் எல்லாம் இங்க வந்துடும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடியது. அது கம்பெனிலையும் அதுதான் நடக்கக்கூடியது. ஆனா யோசேப்பு போத்திபாரினுடைய மனைவிய நிச்சயமா நான் நினைக்கிறேன் கூப்பிட்டு பாராட்டி இருப்பான், தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். ஏன்னா அவ ஜெயிலுக்கு அனுப்பலைன்னா யோசேப்புக்கு மேலேயே வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நான் அதிகமான நேரத்தில் நான் யோசிப்பேன், அவ பதட்டத்துல தான் மாட்டிக்கொண்டதுனால இவன் தன்னை கற்பழிக்க வந்தான் என்ற ஒரு பொய்யான தகவலை அவ சொன்னதுனாலதான் யோசேப்புக்கு 2 நல்ல விஷயம் நடந்தது. மறுபடியும் அந்த பாவத்துல விழவே முடியாத இடத்துக்கு அவன் போயிட்டான், மேல போறதுக்கான ஒரு வழிக்கும் அவன் போயிட்டான். அல்லேலூயா. ஒருவேளை போத்திபாரனுடைய மனைவி சரி இந்த ஒரு தடவை மன்னிச்சு இவனை அவுட்டோர் குவார்டர்ஸ்ல தங்க வைங்கன்னு சொன்னா மறுபடியும் அவ தொந்தரவு கொடுத்துருந்துருப்பா. அதனால ஜெயிலுக்கு போகும்போது இவனே யோசிச்சிருப்பான், எப்பா ஜெயில் பரவாயில்ல இந்த அம்மா கிட்ட இருக்கிறத காட்டிலையும், நம்ம தப்பிச்சோம், ஆள விடுன்னு சொல்லி அவன் உள்ள போனான். ஆனா உள்ள போனவனுக்கு மேல வரக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. ஆக யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு அற்புதமான காரியம், யோசேப்பு தன்னுடைய ஜீவியத்திலே காண்பித்த அந்த அன்பு. ஆனா அவன் கடைசியில் அதை சொல்றான் பாருங்க, 50வது அதிகாரம் பாருங்க. இப்போ யோசேப்பினுடைய அப்பா அவர் மரிச்சு போயிடுறாரு, யாக்கோபு மரிச்சிடுறாரு. உடனே அவங்க தம்பிமார்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருது, இவன் அப்பா இருந்ததுனாலதான் செஞ்சிருப்பானோ. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அப்பாவை ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க, அம்மா அப்பாவை.
இப்பவும் கூட நீங்க நார்த் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய தாய் தகப்பனை ரொம்ப மதிப்பாங்க, மாமனார் மாமியாரை ரொம்ப மதிப்பாங்க. அதனாலதான் நீங்க அங்க அதிகமான முதியோர் இல்லத்தை நீங்க பார்க்க முடியாது. தினந்தோறும் எந்திரிச்சு இவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க. சவுத் இந்தியாவில் காலெல்லாம் தொட்டு கும்பிட வேண்டாம், வாரி விடாம இருந்தா போதும். அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம கட்டாயம் நம்ம மனம் மாறணும். தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறோம். நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா மாமனார் மாமியா இப்படி தான் கூப்பிடுவாங்க, அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, கடைசி வரைக்கும் அதான் கூப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப மரியாதையாக அவங்க வச்சிருப்பாங்க. யூத கலாச்சாரத்திலையும் அது உண்டு. ஆக அப்பா என்ன சொல்றாரோ அதுதான், அப்பாவினுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. இவன் பிரைம் மினிஸ்டர், அப்பையும் அப்பா சொல்றது தான் அவன் கேட்கிறான். அதுதான் அவங்க தகப்பன் மேல வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை. இப்ப 15வது வசனம் பாருங்க, 50வது அதிகாரம் 15வது வசனம். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி. எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்களை மன்னிச்சு இவங்களுக்காக அழுது இவங்களுக்காக கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டையே உருவாக்கி, இவங்களுக்கு வேற வேலை செய்ய தெரியாது, ஆடு மாடுதான் மேய்க்க தெரியும். ஆனா எகிப்து ராஜாவுக்கு ஆடு மாடு மேய்க்கிறதே அருவருப்பானது. ஆனாலும் ராஜாவின் இடத்துல பேசி அந்த கோசேன் நாட்டை கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி, பிசினஸ் செட்டில் பண்ணி, வேலை வாய்ப்பை செட்டில் பண்ணி, பிள்ளைகளை செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இவன் அப்பா இருந்ததுனால தான் எல்லாம் செஞ்சிருப்பான், பெரிய இவன் அன்பா இருக்கான் மாதிரி காமிச்சிருப்பான். ஆனா இவனை நம்ப முடியாது. யாரு சொல்றா? எந்த சகோதரர்கள் உள்ள தூக்கி போட்டாங்களோ மறுபடியும் அவன் மூளை அப்படிதான் வேலை செய்யுது. சிம் கார்டு எப்படியோ அப்படிதான் டவர் இருக்கும். கரெக்டு தானே? என்ன சிம் கார்டு உள்ள இருக்குதோ அந்த டவரை தான் அது பிடிக்கும். இவங்களுக்குள்ள மறுபடியும் அதே எண்ணங்கள், வருஷங்கள் ஆயும் அங்க மாற்றங்களே வரல. அதனால சொல்றாங்க 16வது வசனம் பாருங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே. யாருடைய தகப்பனாரா? உம்முடைய தகப்பனார். அப்ப இவங்களுடைய தகப்பனார் யாரு? நம்முடைய தகப்பனார்னு கூட சொல்லல. யாருடைய தகப்பனாரா? உம்முடைய தகப்பனார். எப்படி வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. உம்முடைய தகப்பனார் உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். யாக்கோபு சொல்லணும்னா அவனே நேரடியா சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? கண்டிப்பா சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் சாகிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு தெரியும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 48வது அதிகாரம் பாருங்க, 10வது. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. சாரி, 48வது அதிகாரம் 1வது வசனத்தை முதல்ல வாசித்துருங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறதுக்கு நேரம் இல்ல. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்பிராமையும் தன்னோட கூட கொண்டு போனான். அப்பா ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறான்னு சொல்லியாச்சு. 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டான். 2 பிள்ளைகளையும் கைய வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறாரு. 2 பிள்ளைகளை குறிச்ச தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்றாரு. அப்பெல்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? கண்டிப்பா சொல்லியிருப்பார். இவங்க சேர்த்து சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். சரி, அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 17வது வசனம். 50:17. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். என்னை இன்னமும் நீ நம்பலையா? 17 வயசுல நீ என்னை நம்பல, அதனாலதான்
தகப்பனுக்கு நான் பிரியமானவனாய் இருந்த பொழுது என்னை தூக்கி குழியில போட்டீங்க. என் மேல எனக்கு கர்த்தர் தந்த சொப்பனத்தை நீங்க நம்பல, அதனாலதான் என்னை தூக்கி போட்டு வித்தீங்க. இப்பொழுது இத்தனை வருடங்கள் கழித்து கர்த்தர் என்னை பார்வோனுக்கு 2வது இடத்திலே வைத்திருக்கிறார். நான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், ஆனா மறுபடியும் நீ என்னை நம்பல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? இனி உனக்கு புத்தியே வராது, அதனால உனக்கு ஏதாவது புரிய வைக்கணும், அப்படிதான் நம்ம யோசித்திருப்போம் அந்த ஒரு காரியத்துல. ஆனா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா என்ன செய்யறான்? அழுகிறான். என் சகோதரர்களினுடைய அன்பை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்களா? அதனாலதான் யோசேப்பு கனி தரும் செடி. யாருக்கு அன்பு செலுத்துகிறானோ அவன் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம திரும்ப அன்பு செலுத்துவோமா? நல்லா நம்புற ஆளுக்கே அன்பு செலுத்த முடியல, சந்தேகப்படுற ஆளுக்கு எப்படிங்க அன்பு செலுத்த முடியும்? இவன் அன்பை காமிச்சு காமிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஆனா நண்பர் அவனுடைய சகோதரர்களுக்கு நம்பிக்கையே வரல. சில நேரத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா? இங்க நீங்க ப்ராபப்ளி வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ இந்தியன்ஸ் இதை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க இங்க இருந்து சம்பாதிச்சு நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்கிருந்து மக்கள் நம்பவே மாட்டாங்க. அப்படி நம்பாத சூழ்நிலையில் நீங்க போய் நிற்கும் போது, எனக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். கல்ஃப் கண்ட்ரில இருந்த ஒரு சகோதரன், அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி. அவரு ஆண்டவருடைய கிருபையினால அவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது. எங்க கிடைச்சது? இங்க ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் யூகேல கிடைச்சது. யூரோப் போனாரு. யூரோப் போனதுக்கு அப்புறம் எப்படி ஆகிலும் நல்ல ஒரு வீடை கட்டணும்னு முடிவு பண்ணாரு. சரி என்று தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. அவர் மனைவிட்ட கல்யாணம் முடிஞ்சது. மனைவிட்ட சொன்னார், நானும் உனக்கு, நீயும் கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கிற, உன்னை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன். நல்லா வீடு கட்டி கொடுத்தாரு, பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சாரு. அவ கேட்டதெல்லாம் தன்னால முடிஞ்ச அளவிற்கு சேவிங்ஸ, தன்னுடைய செலவை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி அந்த யூரோப் தேசத்துல யூகேல இருந்துட்டு ஓவர் டைம் டியூட்டி பார்த்து எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சாரு. ஒரு நாள் அவரு ஒரு வீட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்தாரு. ஆனா மனைவியினுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்ச நாளா சரியில்லாமலே இருந்தது. இவருக்கு மனசு கஷ்டமா இருந்தது. ஏன் நம்மளை நம்பவே மாட்டேன்றாங்க? அப்போ சரி பரவாயில்ல, நாம தான் தப்பா யோசிக்கிறோம்னு சொல்லி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவர் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லி வர்ற டேட்டே அவர் சொல்லல. பிள்ளைக்கு நான் போய் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், திடீர்னு வாசல்ல போய் நிக்கணும். அப்ப டேடின்னு அவ சொல்லுவா, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைய முதல் முறையா பார்க்க போறாரு. அப்போ அங்க இருந்து அவன் கிஃப்ட் இதெல்லாம் சொன்ன உடனே அவன் அலர்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். சரி, அப்ப அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு போனா, அங்க ஊருக்கு போகிற வழியிலேயே, ஊருக்குள்ள இறங்கி போகிற வழியிலே ஒரு சிலரை சந்திச்சாங்க. அவங்க ரொம்ப சரியா பேசல. இவர் வீட்டு வாசல்ல போய் நின்று வீட்டு கதவை தட்டினா, மனைவி எதிர்பார்க்கல. மனைவி வேகமா வந்து அவங்க டோரை ஓபன் பண்ணி, என்னங்க இப்படி சர்ப்ரைஸா திடீர்னு வாசல்ல வந்து நிக்கிறீங்க, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள போனா, உள்ள இன்னொரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இருந்த நிலைமை, மனைவி இருந்த நிலைமை, அதை பார்த்துட்டு அதே சூட்கேஸை அப்படியே வெளியில எடுத்துட்டு தன்னுடைய மகளுக்கு வாங்கின திங்ஸை மட்டும் கொடுத்துட்டு நேர ட்ரிவாண்ட்ரம் வந்து 2 நாள் தங்கிட்டு அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு ஃப்ளைட்டை பிடிச்சு மறுபடியும் போயிட்டார். தன்னுடைய மனைவியே தனக்கு துரோகம் செய்திருந்த ஒரு கொடுமையான சூழ்நிலை. அப்போ அவர் சொன்னாரு, ஆண்டவர் நீங்க சொல்றீங்க பிரதர் அன்பு செலுத்தணும்னு, எப்படி செலுத்த முடியும்? நான் இங்க என்னை உருக்கி, இந்த யூரோப்பினுடைய குளிர்ல என்னை உருக்கி, இங்க இருக்கக்கூடிய சாப்பாட்டினுடைய ஒவ்வொரு பெண்ணியையும் நான் சேகரிச்சு எனக்கும் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் நான் செஞ்சேன். என்னுடைய எல்லா அன்புக்கும் துரோகம் நடந்த இந்த இடத்துல நான் எப்படி செய்ய முடியும்? யோசேப்பு அப்படிதான் எல்லாம் செஞ்சு பார்க்கறான். ஆனா கடைசியில் அவன்கிட்ட சொல்றாங்க, பொய்யையும் சேர்த்து தான் சொல்றாங்க, உன்னுடைய தகப்பன், உம்முடைய தகப்பன் கட்டளையிட்டாரே. அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அழுகிறான். அழுதுட்டு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. என்ன வார்த்தை சொல்றான்? 19வது வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாத
பயப்படாதிருங்கள், நான் தேவனா? பயங்கரமான ஒரு கேள்வி. அப்பா நான் என்ன தேவனாப்பா, நான் என்ன கடவுளாப்பா உன்னை நியாயம் தீர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனம், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இதுதான் ஒரு கனியுள்ள திராட்சை செடி. எப்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், யோசேப்புக்கு எப்படி சொப்பனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தார், ஜெயில இருந்தாலும் வெளிப்பாடுகளை ஆண்டவர் எப்படி கொடுத்தார், எகிப்திலே எபிரேய குடும்பத்திலே பிறந்தவனை எகிப்து தேசத்திலே 30 வயதிலே எப்படி பிரைம் மினிஸ்டராய் ஆண்டவர் மாற்றினார். ஒரே ஒரு காரணம் சொல்ல முடியும், கர்த்தருடைய தயவு அவன் கூட இருந்துச்சு. கனிகளை கொடுக்கிறவனாய் யோசேப்பு இருந்தான். அல்லேலூயா. அந்த ஒரு கனி கடைசி வரைக்கும் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவன் கசப்பை விதைத்து அப்படி அவன் செயல்படவே இல்லை. ஒரு முறை அவனுக்கு ஒரு சின்ன போராட்டம் வந்தது. அவனுடைய சகோதரன் சிமியோனை பிடிச்சு ஜெயில போட்டு கொஞ்ச நாள் வைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் அவனால முடியல, இனி இவங்களை கடினமா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி முழு அன்பையும் காண்பிக்கிறான். நாம அன்பு காண்பிக்கிற நேரத்துல அதை சந்தேகப்படுகிற ஜனங்களா இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஆவிக்குரிய கனியை நீங்க காமிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் யோசேப்பை போல உங்களுடைய வாழ்க்கையை சுவரின் மேல் படருகிற கொடியாய், வில் வீரர் அம்பு எய்தாலும் அவைகளை ஒன்று சேதப்படுத்த முடியாதபடி அவனை கற்பாரையும் மேய்ப்பனுமாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். விசேஷமான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனை குறித்து யாக்கோபை கொண்டு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதுதான் மற்றவர்களுடைய நிலைமையை பார்த்து நாம கனி கொடுப்பது அல்ல. சில பேர் ஏதாவது மரம் இப்படி கனி கொடுத்துருக்குதா, பக்கத்தில் வர்றவன் பார்த்தீங்கன்னா ஆளு மோசமான ஆளு, இவனுக்கு வேற பழத்தை கொடுப்போம் அப்படின்னு மரம் ஏதாவது பழத்தை மாத்துதா? மாத்தவே மாத்தாது. கல் எரிகிறவனுக்கும் எதுதான்? அதே பழம் தான். மரத்தை நட்டவனுக்கும் அதே பழம் தான். மரம் இப்படி டிசைட் பண்ணாது, இவன் மரத்தை நட்டினா 4வது கிளையில 2வது சைடுல உனக்கு தனியா ஒரு பழம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு மரம் சொல்லாது. இவன் மோசமான ஆளு, நீ 3வது கிளையில 2வது சைடுல போய் ஒரு கனியை சாப்பிடுன்னு சொல்லாது. கல்லு எறிகிறவனுக்கும் அதுதான், தனக்கு பிரயாசப்படுறவனுக்கும் அதுதான். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அப்படிதான். அல்லேலூயா. நம்ம கனி கலர் கலரா மாறிடுது. காலையில ஒரு நல்லா தான் இருக்குது, சாயந்தரம் வரும்போது ஒரு கனியா மாறிடுது. நம்ம ரொம்ப சீக்கிரமா நம்ம அந்த பிரஷர்ல கனியே மாறிடுது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும், எனக்குள்ள என்னதான் இருக்கணும்? இந்த கனிகள், இந்த அழுத்தம், இந்த நெருக்கம், இந்த ஏமாற்றங்கள், மறுபடி ஏமாற்றப்படுகிற இந்த சூழ்நிலை. ஊழியத்தில் நான் 21 வருஷம் வட இந்தியாவில் அதிகமாய் வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு காரியம், நடந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள். யாருக்காக நீங்க உயிரை கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு முடிச்சிருப்பீங்க, ஆனா எல்லாம் ஏமாற்றமா இருக்கும். ஆண்டவர்ல வந்து கேட்கும்போது உன்னுடைய வேலை கனியை கொடு. அல்லேலூயா. அதை பற்றி நீ கவலைப்படாத. அதை ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஏன்னா வில் வீரர்னு சொல்றது யாருன்னா சத்ரு விட மாட்டான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ போய் அவனுக்கு சொல்ற அதெல்லாம் செய்யாது, அது இந்த உலகத்துக்கு ஒத்து வராது. அது அவங்க சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க, உனக்கு தான் வேதனை தெரியும், அவங்க சொல்றத நீ கேட்காத, இந்த ஊருக்குரிய ஆளா நீ இரு. இப்படிப்பட்ட அம்புகள் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். வில் வீரர் எத்தனை அம்ப போட்டாலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு அதை ஜெயிச்சு கனிகளால் நிறைந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. கிறிஸ்து உங்களிலே மகிமைப்படுவார். உங்களுடைய சந்ததி அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சந்ததியா இருக்கும். அதுதான் யோசேப்புக்கு நடந்த ஒரு காரியம். சரி, கனி கொடுக்கிற இந்த ஜீவியத்துல அழகாய் யோசேப்பை கர்த்தர் புடமிட்டு அவனை உடைத்து அவனை உருவாக்கி கனிகள் உள்ள ஜீவியத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். சில நேரங்கள்ல இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சாலும் உடனே குற்ற மனசாட்சிக்கு நீங்க போயிடாதீங்க. கிறிஸ்தவ ஜீவியத்துல நீங்க ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டீங்கன்னா உங்களை மறுபடி எழுந்திருக்க முடியாதபடி சத்ரு ட்ரை பண்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? குற்ற மனசாட்சி. சத்தமா சொல்லுங்க.
இத மறுபடி உங்ககிட்ட சொல்லி உங்களை குட்டி 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 என்ன செஞ்சிருவான்? எழுந்திருக்கவே விட மாட்டான். சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். நீங்க ஒரு முறை மனசு விட்டு மனம் திரும்பினீங்கன்னா, நல்லா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க மனம் திரும்பினீங்கன்னா, மறுபடி அந்த பாவத்திற்கு நீங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், ஒரு தம்பி அப்படிதான் இருந்தான். அவன் மனம் திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு, ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இன்னொரு தடவை மனம் திரும்பிக்கிடவா. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு சொல்லுவான், ஆனா நான் அப்ப சரியா திரும்பினேன்னு இல்லை, நீங்க இன்னொரு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா? அவனுக்கு ஒரே சந்தேகமா தான் இருக்கும். என்னன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள வருகிற காரியம் என்ன காரியம்? நீ செய்தது தவறு, நீ செய்த காரியம். அழகா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல, அவன் குற்றம் சாட்டுகிறவன், அவனுடைய வேலையே அதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். இதை நீங்க கவனமா நீங்க பார்த்து கொள்ளணும். ஏன்னா இயேசு ஒரு நாளும் குற்றப்படுத்த மாட்டார், இயேசு உணர்வை தருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit will give the conviction, will not condemn you. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி காண்பிப்பாரை ஒழிய உங்களை குற்றப்படுத்தி காண்பிக்க மாட்டார். ஆனால் சத்துரு உங்களுக்கு உணர்வை தரமாட்டான், குற்ற உணர்ச்சியை அவன் கொடுக்க முயற்சி செய்வான். வாசிங்க 10வது வசனம். இப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும், ரட்சிப்பு வல்லமை தேவ ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப இந்த குற்ற மனசாட்சி வரும்போது எப்படி ஜெயிக்கணும்? அடுத்த வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப இத என்ன வரும்பொழுது நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், நான் தவறு செய்தது உண்மைதான், ஆனால் நான் அந்த தவறுக்கு மனம் திரும்பி இருக்கிறேன், ஆட்டு குட்டியின் ரத்தம் என்னை கழுவி விட்டது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம கம்யூனியன் சர்வீஸுக்கு வருகிறோம், மறுபடி நம்மளை ஞாபகப்படுத்தி அதுல இணைக்கிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவமா இருந்தாலும் அதை கழுவி முடித்து விட்டது. அது முடிந்து போன சாப்டர். இதை மறுபடி நான் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. இரண்டாவது காரியம், குடும்பத்துல கணவன் மனைவிக்கு நடுவுல வரக்கூடிய சண்டையில அல்லது சில பிரச்சனைகளில நாம பழச ஞாபகப்படுத்த, ஆனா நம்ம எதைத்தான் ஞாபகப்படுத்துவோம்? பழசதான் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சிருப்போம். அந்த சண்டை பீக்ல வரும்போது சொல்லுவான், 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். உடனே சொல்லுவான், 7 வருஷம் நீங்க என்ன மறக்கலையா? அது எப்படி மறக்க முடியும்? இங்க நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தினாருக்கு கூட ஒருத்தியான பிரச்சனையா இருக்காது, அவ்வளோ இத்தனோண்டு ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா அதுக்கு எத்தனை வருஷம் ஹிஸ்டரி வந்துருச்சு? 7 வருஷ ஹிஸ்டரி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இது நமக்கு வேண்டாம் பிரதர். அப்ப நீங்க யாரையாவது ஒருத்தரை குற்றப்படுத்தும் போது நம்ம யார் ஏஜென்டா மாறிடுறோம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிருங்க, புரிஞ்சிருச்சுல இப்போ? அப்ப நம்ம மனைவியையோ கணவனையோ ஒருத்தரையோ அவங்க மன்னிக்கப்பட்ட பாவத்தை அல்லது முடிஞ்சு போன காரியத்தை மறுபடி நம்ம ஞாபகப்படுத்தி சொல்லி காமிக்கும் போது நம்ம யாருடைய ஏஜென்டாவே மாறிடுறோம். அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். மற்றவர்களை நம்ம குற்றப்படுத்த கூடாது. அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, பகுத்தறிந்து பார்க்கணும். அவங்களுக்கு உணர்வை கொடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், அவங்கள மனம் திரும்புதலுக்கு கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா யாரையும் நம்ம குற்றப்படுத்தி அவர்களை கடைசி ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. இயேசு அதுல இருந்து ரட்சிக்கிறதுக்கு தான் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிக்கிறதே நரகத்தினுடைய வாசல் பக்கத்துல தான் நிக்கிறோம், ஒருத்தனையும் உள்ள விடக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம். இப்ப சில பேர் என்ன, போறியா மக்கா போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுற மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கும் போது எந்த சாவியை கொடுத்தாரு?
இதோ பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. அதுக்கு அடுத்த வசனம் மத்தேயு 16வது அதிகாரத்தை பாருங்க, வேகமா பார்க்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோகத்தின் சாவியை யாருக்கு கொடுக்கிறாரு? பேதுருவுக்கு, சபைக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறாரு. பாதாளத்துக்கும் மரணத்துக்குள்ளே சாவியை யார் வச்சிருக்கிறா? இயேசுவே வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இவன் திடீர்னு கோவப்பட்டு அதை திறந்து விட்டுற கூடாது. இவன் ரொம்ப சேட்டை பண்றான், நீ இங்க போக வேண்டாம், இந்த ரூமுக்கு போன்னு திறந்து உள்ள அனுப்பிடுவான். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பாதாளத்திற்கும் மரணத்துக்குரிய சாவி யார்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து. பரலோகத்தினுடைய சாவி மட்டும்தான், நல்லா பக்கத்துல உங்களை குலுக்கி சொல்லிருங்க, ஒரே சாவி தான் உங்ககிட்ட. அனுப்புறதுனா பரலோகம் மட்டும்தான் நீங்க அனுப்ப முடியும். யாரையும் பாதாளத்துக்கு நீங்க அனுப்புறதுக்கு முடியவே முடியாது, சாவியே கிடையாது. இருந்தாலும் கள்ளச்சாவியை போட்டு பார்க்கறான், முடியாது. அதனாலதான் இயேசு தான் கையிலே அதை வச்சுக்கிட்டார். ஏன் ஆண்டவர் அதை செய்ய விரும்பினாரு? ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் விலைக்கரையும் அவர் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள். தன்னுடைய பிள்ளைங்க கெட்டு போறத ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம யோசிக்கிறோம், நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோன்னு. ஆனா ஆண்டவருடைய உணர்வை நீங்க யோசித்து பாருங்க. நமக்காய் அடிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போது உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசுகிறார். எத்தனை பெரிய ஒரு அன்பு, எத்தனை பெரிய ஒரு காரியம். அதுதான் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். நேபாளல நாங்க சமீப நாட்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், நிறைய போதை வஸ்துகளுக்கு அடிமையான வாலிபர்கள், நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமைகளான பெண்கள், ஆண்கள். அங்க நேபாளல நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோர்லையும் பால் கடையிலையும் மட்டும்தான் சாராயம் விற்க மாட்டாங்க, மற்ற எல்லா கடையிலையும் விற்கலாம். நீங்க போய் ஏதாவது ஒரு கிராமத்துல போய் ஒரு மினரல் வாட்டர் வாங்க போலான்னா அது இருக்காது. 500 700 அது மட்டும்தான் இருக்கும். வித்தியாசமான கலர்கள்ல வச்சிருப்பாங்க. ஆனா எல்லா இடங்களிலும் குடிக்கக்கூடிய பழக்கம், அந்த போதையை குடிச்சு 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 ரொம்ப அதிகமா ஏறாதனால ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. 5 வாலிபர்களுக்கு 2 வாலிபர் கட்டாயம் யூஸ் பண்றாங்க. சமீபத்தில் ஒரு போதகருடைய பையன், போலீஸ் அவனை விரட்டி இருக்குது, அவன் வேகமா வந்து அந்த மலையில இருக்கிற பிரிட்ஜில் இருந்து அந்த வண்டியோட கீழே ஆத்துல பாஞ்சு அதுல உள்ளேயே அவன் கல்ல போய் அடிச்சு அங்கேயே செத்து போயிட்டான். அந்த டேர்னிங்ல போலீஸ் கவனிக்கல, இவனை சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அதே ரோட்ல போயிட்டாங்க. ஆனா இவன் அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே போய் அதுல லேண்ட் ஆகி டெத் ஆயிட்டான். கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அவரு, அந்த டீம், அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ், ஃபெல்லோஷிப் பீப்புள் எல்லாரும் தேடுறாங்க. கடைசியா போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த பிரிட்ஜுக்கு கீழே கிடக்குறான்னு யாரோ அந்த கடைக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. வந்து பார்த்தா அவனுடைய பாக்கெட் ஃபுல்லா இன்ஜெக்ஷன்ஸ். அந்த போதகர் கையெடுத்து அந்த போலீஸை கும்பிட்டாரு, தயவுசெய்து இது வெளியில கொண்டு வர வேண்டாம், அவங்க ஏதோ இறக்கப்பட்டு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவர் வந்து சொன்னார், இனி நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் எப்படி செய்யறது, என் பிள்ளையினுடைய லைஃபை இப்படி ஆயிடுச்சு. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியமாய் மாறிவிட்டது. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களை நாங்க கொண்டு வரும்போது அங்க இருக்கிற பெரிய போராட்டமே ஆண்டவருடைய கிருபையினால் அவங்கள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நடத்துறதுக்கு முயற்சி செய்யறோம். ஆனா இதுல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று இன்றைக்கு போதகர்களா கர்த்தர் அநேகரை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க லைஃப்ல நாம் பார்த்திருக்கிற அந்த பொறுமை, அவங்க லைஃப்ல நாம் பார்த்திருக்கிற அந்த கனிதறுதல், சாதாரணமா இந்த பழக்கமே இல்லாத எளிதாய் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க கிட்ட கூட அது இல்லை. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், எப்படிப்பட்ட மோசமான நிலைமையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோன்றது அவசியம் இல்லை, எவ்வளவு தூரம் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறோம். இந்த திராட்சை செடியோடு கூட இந்த கொடி அது இணைந்திருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோம், எவ்வளவு நெருக்கமாய் நீங்க அவரை நேசித்து இணைந்திருக்கிறோம், அதற்கு ஏற்றதை போல இந்த கனிகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கனிகளை கொடுத்த 2 பேரை நான் வேகமான காண்பிக்க போறேன். முதல் ஆளை நம்ம பார்க்கலாம்.
மார்க் எழுதின சுவிசேஷம். ஆண்டவர் கனி கொண்டு வருவதற்கு பயன்படுத்தின நபர்களை நீங்க பாருங்க, அதுவுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மார்க் 5வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு பிசாசு பிடித்த மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனை விடுவிப்பதற்காக இயேசு சாயந்திரத்திலேயே ஒரு பெரிய டீச்சிங்க முடிச்சிட்டு மார்க் 4வது அதிகாரத்துல சாயந்திர நேரத்துல படகுல அவங்கள கூட்டிட்டு போறாரு. சாயந்திர நேரம் இருட்டு ஆகக்கூடிய ஒரு நேரம். ஆனாலும் இயேசு, நீங்க எல்லாரும் பாருங்க, அக்கறையில நமக்கு ஒரு முக்கியமான வேலை. சீஷர்கள்லாம் யோசித்தாங்க, சரி முக்கியமான ஆள் யாரோ இருக்கிறாங்க போல, எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு இயேசுவோட கிளம்பிட்டாங்க. இடையில ஒரு பெரிய புயல் வருகிறது, அதை அதட்டுகிறார், அதனுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அங்க போய் பார்த்தா அந்த விஐபி யாரு? முழுக்க முழுக்க பிசாசு பிடித்தவன். இப்பதான் எல்லாரும் பார்க்கறாங்க. இவரை பார்க்கிறதுக்கு எத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறார் ஆண்டவர்? 12 பேரையும் கூட்டிட்டு அந்த சாயந்திரத்துல தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் வர்றாரு. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சா? லேகியோன் அப்படின்னா என்னன்னா, லீஜியன் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரெஜிமெண்ட் வச்சிருப்பாங்க. மிலிட்டரியில நீங்க போனீங்கன்னா அதுக்கு ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த ரோமன் ரெஜிமெண்ட்ல லீஜியன் அப்படின்றது குறைஞ்சபட்சம் 6000 பேர் இருக்கிறதுக்கு ஒரு லீஜியன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அத போல ஒரு இடம். இவனுக்கு உள்ள பேர் என்னன்னு கேக்குறான். 9வது வசனம் பாருங்க. அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையில். போதும். அவனுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா மேல போட்டிருக்குது. Dress கிடையாது, நிர்வாணம், சங்கிலியிலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களையும் காயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாம கல்லறையிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. இயேசு அவருக்கு இப்ப கனி கொண்டு வரணும். எந்த ஊர்ல இருந்து கனி கொண்டு வரணும்? தெக்கப்போலியிலிருந்து கனி கொண்டு வரணும். ஊழியத்திற்கு ஆள் எடுக்கிறதுக்கு இயேசு எங்க போறாரு? கல்லறைக்கு போறாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு ஊழியத்துக்கு இன்டர்வியூக்கு 12 பேரையும் கூட்டிக்கிட்டு ஆபீஸ கல்லறைக்கு மாத்திட்டாரு. ஏன்னா அவனை கூப்பிட முடியாது. ப்ளீஸ் கம் ஆன் 10 to 11 o'clock இன்டர்வியூ வாங்கன்னு லேகியோன் பிசாசு பிடிச்சவன கூப்பிட முடியுமா? முடியாது. ஜூம்ல வான்னு கூப்பிட முடியுமா? முடியாது. போன் கால் ஒன்னும் நடக்காது. இயேசு சொன்னார், நாம தான் அங்க போய் இன்டர்வியூ பண்ண போறோம். பேதுரு எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா போறாங்க. யார் அந்த மனிதன் அப்படின்னு. அங்க பார்த்தா ஆளு, அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனா இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும் கனி கொண்டு வர்றதுக்கு யாரை செலக்ட் பண்ணிருக்கிறாரு. அப்ப 6000 பிசாசு பிடிச்சவனை இயேசு கனி கொண்டு வரதுக்கு பயன்படுத்த முடியும்னா உங்களையும் நிச்சயமா பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த 6000 பிசாசு பிடிச்சவன் தன்னை காயப்படுத்தி தன்னுடைய காரியங்களை செய்து இவைகள் எல்லாவற்றிலிருந்து அவன் மனமாற்ற அடைஞ்சு என்னைக்கு அவன் கொண்டு வருவான் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். உதாரணத்திற்கு ஒரு 10 முறை ஒருத்தர் பிசாசு பிடிச்சவர் வர்றாருன்னா அவரை நம்பி நம்ம ஊழியத்தை கொடுக்க மாட்டோம். நம்ம யோசிப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இவர் பிசாசின் பிடியிலிருந்து வெளியில வந்தா கூட இவர் மறுபடியும் ஒழுங்கா இருக்கிறாரான்னு தெரியாது. குடிக்கிற ஆளை பார்த்திருக்கிறீங்களா? அவங்க வீட்டுல பொதுவா நம்ப மாட்டான். இனிமே நான் குடிக்கவே மாட்டேன், அது எங்களுக்கு தெரியும், 1 மாசம் கழிச்சு பாப்போன்றுவாங்க. ஏன்னா இவன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரை என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாசம் வந்துச்சுன்னா அவங்களே சாமிக்கு மாலை போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த 40 நாளாவது குடிக்காம இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவனை இப்படித்தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சாராய கடையை வச்சிருக்கிறவனுக்கு மாலை போட சொல்லிட்டாரு.
சாமிகிட்ட குடிக்கலான்னு சொல்லி. அப்ப என்ன சொல்றான்னா, ஏன்னா அது பொதுவா அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர்றது மிக கடினமான காரியம். இங்க பிசாசு பிடிச்சிருக்காங்க. எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சில நேரம் நைட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணியிருக்கும், எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இருக்கும், எந்த அளவிற்கு அவனுடைய ஜீவியத்தை அது கெடுத்திருக்கும். ஆனா இந்த பிசாசுன்றது சில காரியம் நமக்கு போட்டிருக்கு. என்ன தெரியுமா? இந்த 6000 பிசாசு ஒரே ஆளுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? ஒற்றுமையா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. 6000 பிசாசு ஒரே ஆளுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. நம்ம 2 பேர் வீட்டுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறதுக்கு, சர்ச்சில் ஒற்றுமையா வைக்கிறதுக்கு பாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. 6000 பிசாசும் ஒரே ஆளுக்குள்ள ஏதாவது சண்டை போட்டுச்சா? இல்ல. எனக்கு இடம் பத்தல, உனக்கு இடம் பத்தல, காலையில அவன் இல்ல இவன் இல்ல, இடிக்கிறான் மிதிக்கிறான், ஒரு பிரச்சனை இல்லை. 6000 பிசாசும் உள்ள இருக்கு. இந்த 6000 பிசாசும் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுது இயேசுவிட்ட? எதுக்குள்ள போகணும்? 6000 பிசாசுக்கும் ஒரே தரிசனம். எதுக்குள்ளதான் போகணும்? பன்னிக்குள்ளதான் போகணும். பிசாசு பாதி பிசாசு இப்படி சொல்லல, பன்னிக்குள்ள எவன் போவேன்? நான் குதிரைக்குள்ளதான் போவேன், கோவேரி கழுதைக்குள்ளதான் போவேன், இதுலதான் போவேன். பக்கத்துல மறுபடியும் கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஒற்றுமையாவும் இருந்துச்சு, ஒரே தரிசனத்துல இருந்துச்சு. சரி, இப்ப எத்தனை பன்னி இருந்துச்சு அங்க? அதுல போட்டிருக்கு பாருங்க, 13வது வசனத்துல எத்தனை பன்னி இருந்துச்சு? இப்ப கணக்கு சொல்லுங்க பாப்போம். 2000 பன்னிக்குள்ள 6000 பிசாசு போகணும்னா எத்தனை போகணும்? பக்காவா? 3 எந்த 3 எந்த பன்னிக்குள்ள போனது சண்டையே வரல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ஒரே டீமா வேலை செஞ்சாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க, ஒரே தரிசனம் இருந்துச்சு, ஒரே டீமா வேலை செஞ்சாங்க. இந்த 3மே நம்மகிட்ட இல்ல. நிறைய நேரங்கள்ல யோசிக்கும் போது இந்த 6000 பிசாசும் அவனுக்குள்ள இருந்து இவ்வளவு அவனை டார்ச்சர் பண்ணி அவனை விடுவிச்ச உடனே வேதம் அழகா சொல்லுது பாருங்க. 15வது வசனம். இயேசு எப்படி அவனை மாற்றினார்னு பாருங்க. இயேசுவினிடத்திலே வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாத்தீங்களா? அவனுக்கு அவனுடைய லைஃப்ல எல்லா மாற்றமும் வந்துருச்சு. முதல்ல அவனுக்கு என்ன கிடைக்குது? வஸ்திரம். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறாரு. முதல் முறையா நிர்வாணத்தை மறைக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்க ஒரு மனிதனை பார்க்கும்போது நம்ம ஏன் சுவிசேஷத்தை போய் சொல்லணும்? சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்கள் ஆவிக்குரிய நிர்வாணத்துல தான் இருக்கிறாங்க. இந்த கண்ணோட்டம் நமக்கு தெரியணும். வில்லியம் பூத் என்கிற அந்த ரட்சண்ய சேனை அவர் ஆரம்பிக்கும் போது அவர் ஆண்டவரிடத்துல கேட்ட ஒரு காரியம் தான், ஆண்டவரே, எனக்கும் என் ஊழியர்களுக்கும் பரலோகத்தின் தரிசனம் வேண்டாம், நரகத்தின் தரிசனத்தை தாரும். அப்பதான் யாரும் உள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவங்களுக்காய் ஓடுவேன். பின்னால் அதுல சில உபதேச கோளாறுகள் வந்தது உண்மைதான். ஆனா ஆரம்பத்தில் அவர் கேட்ட அந்த ஜெபம், எனக்கு பரலோகத்தின் தரிசனம் வேண்டாம், அது எப்படின்னு எனக்கு தெரியும், அது மகிமையானது, ஆனா நரகத்தை ஒரு முறை எனக்கும் என் மிஷனரிகளுக்கும் காண்பித்து கொடும். அந்த மனிதனை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு விலைக்கரையம் செலுத்த வேண்டும் என்று அது எனக்கு சொல்லித்தரும். அதுதான் அவனை நிர்வாணியாய் இந்த சம்பவத்தை ஆண்டவர் எழுதினதுக்கு காரணமே, ஒரு பிசாசு பிடித்த மனிதன் இயேசு இல்லாமல் வாழும் பொழுது அவன் ஒரு ஆவிக்குரிய நிர்வாணியாய் இருக்கிறான். அவனுக்கு வஸ்திரம் நான் கொடுத்தாகணும். ரோட்ல யாராவது ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாம போனா நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பா அது கிறிஸ்டியனா இருக்குன்னு கூட அவசியம் இல்லை, உடனே நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரோட்ல போறவனுக்கு வேற வசதிகள் இல்லைன்னா ரொம்ப நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னா கட்டாயம் நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வஸ்திரம் அவனுக்கு முதலாவது கொடுக்கிறார். ரெண்டாவது அவன் என்ன செய்யறாரு? யாரோட கூட உட்கார்றான்? வாவ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பிசாசு கூட உட்கார்ந்து இருந்தவன் அவனை தூக்கி யார் கூட உட்கார வைக்கிறாரு? தன்னோடு கூட உட்கார வைக்கிற ஆண்டவர். அதுதான் அந்த அதிகாரம். இயேசு தருகிற அதிகாரத்தை பாருங்க.
ரட்சிக்கப்பட்டவனை சரி இவனை போய் எல்லாம் நீ ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்அப் பண்ணி இவனுக்குரிய ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு, ஏன்னா தன்னை காயப்படுத்தியிருக்கான், அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு டிடிலாம் போட்டு ஆன்டிபயாட்டிக் கொடுத்து உடம்பெல்லாம் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வான்னு ஆண்டவர் சொல்லல. அதே காரியத்தோட தான் கூட உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. அடுத்த செகண்ட் கூட உட்கார வைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான காரியம். மூணாவது, புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டான். இதுதாங்க வேணும், கண் திறக்கப்பட்ட அனுபவம், புத்தி தெளிந்த அனுபவம். the entire change அவனுடைய சரீரத்துல, அவனுடைய ஆத்துமாவுல, அவனுடைய ஆவியில, இந்த மூணை கொண்டு வர்றதான் ரட்சிப்பு. இதை நம்ம கொடுக்கிறதுக்கு இது ஒரு எமர்ஜென்சி நியூஸ். சுவிசேஷம் என்பது நான் எப்போதுமே எங்க மிஷனரிட்ட சொல்லுவேன், சுவிசேஷம் என்பது எமர்ஜென்சி. காஸ்பல் இஸ் an எமர்ஜென்சி. எப்படி சொல்றேன்? சுவிசேஷம் எமர்ஜென்சி நான் ஏன் சொல்றேன்? சொல்ல வேண்டிய நான் மரித்து போகலாம், கேட்க வேண்டிய அவன் மரித்து போகலாம், நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கலாம், இயேசு வந்து விடலாம். அப்ப மூன்றுமே எப்ப வேணாலும் நடக்கலாம். மூணுக்கும் there is no time limit. நான் மரிப்பது தெரியாது, கேட்க வேண்டியவன் மரிப்பது தெரியாது, இயேசு வரப்போவது தெரியாது. அப்படி இருக்கும்போது சுவிசேஷத்தை நான் முடிஞ்சா செய்வேன் சொல்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சுவிசேஷம் இஸ் an எமர்ஜென்சி. சுவிசேஷம் ஒரு அவசர நிலை. யாரு செய்யணும்? எல்லாரும் செய்யணும். வீட்டில் வேலை செய்யறவங்க, வயதானவங்க, பெரியவங்க. நான் அதைத்தான் சொல்ல போறேன். இவனை புத்தி தெளிய வைத்த உடனே அவன் கேட்கிறான். என்ன சொல்ல கேட்கிறான்? 18வது வசனம் பாருங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அவன் கேட்ட ரெக்வெஸ்ட பாருங்க. அவனுக்கு தெரியும், இயேசுவே இப்பதான் வந்தீங்க, எல்லாம் மாறிடுச்சு, கொஞ்ச நாள் உங்களோட நான் இருந்துடுறேன். ஆசை சரிதானே தப்பா? 100% சரி. அவனுக்கு பெரிய சந்தோஷம், இந்த இயேசுவோடு கொஞ்ச நாள் நான் கூட இருந்துடுறேன். ஆனா இயேசு என்ன செய்றாரு பாருங்க, 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கான், இன்னும் ஞானஸ்தானமே போகல, இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஊர்ல எதிர்ப்பு வந்துருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, இயேசுவே நீங்க தயவு செய்து கிளம்பிடுங்க இயேசுவே. ஏன்னா அவங்களுக்கு பன்னி செத்து போனது ரொம்ப கவலை. ஆண்டவர் பன்னியை கொண்டு போயிட்டாரு, நியூஸை போட்டாங்க. எப்போதுமே நியூஸை கவனமா நம்ம கேட்கணும். அதையும் கைப்பிடிச்சு சொல்லிருங்க, வர்ற நியூஸை அப்படியே நம்ம நம்ப கூடாது. ஊர்ல போய் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அதுலயே போட்டிருக்கு, அவர் பன்னியை 2000 பன்னியை இயேசு கொண்டு போட்டாருன்னு சொல்லிட்டான். எவனும் அவர் கொல்லல, பிசாசு என்ன செஞ்சது? உள்ள புகுந்து அது பெரிய நஷ்டத்தை உண்டாக்குச்சு. ஆனா இயேசுவை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இயேசு தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவனை தான் வைக்கிறாரு. இப்ப அவனுக்கு என்ன காஸ்பல் அவனுக்கு தெரியும், என்ன வசனம் அவனுக்கு தெரியும்? ஆதாம் ஏவாள் தெரியாது, ஆபிரகாம் தெரியாது. இப்பதான் அவன் உணர்வுக்கே வந்திருக்கான், இப்பதான் உலகத்துக்கே வந்திருக்கிறான். என்னத்தை சொல்றது? நம்மளா இருந்தா நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? இன்னும் ஒரு 10 நாள் புசித்து போஜனம் பண்ணி பலப்படுவோம், அதற்கு பிறகு எங்கேயாவது நம்ம போவோம், மற்ற காரியங்களை செய்வோம்னு சொல்லுவோம். ஆனா அவன் என்ன சொன்னான்? உடனே அந்தபடி அவன் போய் அவன் இனத்தாரிடத்திலே சொல் அப்படின்னா இயேசு சொன்னாரு. உடனே லிஸ்ட் எடுத்தான். எவன் நம்ம சொந்தக்காரன் எல்லாரையும் ஒரு லிஸ்ட் போட்டான். எத்தனை ஊர்ல இருந்தாங்க? தெக்கப்போலி அப்படின்னா என்ன? டெக்கபோலிஸ். தெக்கப்போலினா என்னது? நம்ம கோயில்பட்டி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லாம் வைப்பாங்க, போலி போலி போலி, அந்த போலி இல்ல. தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டணங்கள். என்னது? 10 பட்டணங்கள். அந்த தெக்கப்போலி டெக்கபோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பட்டணங்கள் சேர்ந்த ஒரு பகுதி. 10 பட்டணத்திலையும் யார் யார் சொந்தக்கார லிஸ்ட் பண்ணா, தூரத்து சொந்தம், இந்த சொந்தம், எந்த சொந்தம். கல்யாண கார்டு கொடுக்கும்போது எப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடுறோம்? எங்க மாமா தம்பியோட சித்தப்பா பையனோட பேரன். இதை நீங்க சேர்த்து அதை கெஸ் பண்றதுக்குள்ள நமக்கு முடியாது.
ஏன்னா நம்ம 100 ரூபா செஞ்சிருப்போம், அதை எப்படி வாங்கி ஆகணும். அதனால அதை பேசி எடுத்து ஒரு உறவை கிரியேட் பண்ணி அவனை இழுத்து அவனை எப்படியாவது நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். இவன் அப்படித்தான் பண்ணான். இயேசு சொந்தக்காரங்களை போய் சொல்லி இருக்கிறாரு. சொந்தக்காரங்க எத்தனை ஊர்ல இருக்கிறாங்க லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த ஊர் ஃபுல்லா 10 ஊர்ல போய் இயேசுவை பத்தி ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சான். இயேசுவை பத்தி இவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. இயேசு சுவிசேஷத்துல இவனுக்கு சொன்ன காரியமே, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்ததை சொல், அவ்வளவுதான். இவன் போனா, அப்பா என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. ஆமா, நீ பேய் பிடிச்சவனாச்சே. ஆமா, 6000 1 2 இல்ல, எல்லாம் போயிடுச்சு பாரு, ஆள் நீட்டா இருக்கிற பாரு. இது எப்படி நடந்துச்சு? இது நடக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இயேசு வந்தாரு, எல்லாம் செஞ்சாரு, நீ மாறு. அப்பதான் நீ அவனை பார்த்து 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 எந்த தெக்கப்போலியில இயேசு வேண்டான்னு சொன்னாங்களோ, இப்ப 7வது அதிகாரம் வாங்க. இவன் என்ன மாத்திட்டான்னு பாருங்க. 31வது வசனம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் இயேசு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அந்த எல்லை வழியா இயேசு மறுபடியும் வர்றாரு. இப்ப என்ன நடக்குது? 32வது வசனம். அங்கே பொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். எந்த ஜனம் இயேசுவே நீர் வேண்டாம், பன்னி கூட்டம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிச்சோ, அந்த ஜனம் இப்ப கொன்னை வாயுடைய ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இயேசுவே இவனையும் சுகமாக்குன்னு கேட்க வருது. அல்லேலூயா. இயேசு வேண்டான்னு சொன்ன தெக்கப்போலியின் எல்லை இயேசுவை தேடி வந்து இவனையும் சுகமாக்கும் சொல்ல வைக்கிறார். யார் இதை செஞ்சது? எவாஞ்சலிஸ்ட் பேர் என்ன? அந்த பேரை நம்ம மறந்துடல. எக்ஸ் லேகியோன், அப்படித்தானே? முன்னாள் லேகியோன், அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப லேகியோன் உள்ள இல்ல, பேரும் இல்ல, என்ன அட்ரஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எத்தனை ஆச்சரியமான காரியம்! நான் நம்புகிறேன் இந்த மனிதனுக்கு பரலோகத்தில் இருக்கிற பலன் மிகுதியா இருக்கும். ஏன்னா ஆண்டவரிடத்தில் அவன் கொண்டு வந்த கனிகளுக்கு, ஆண்டவரிடத்தில் அவன் கொண்டு வந்து சேர்த்த கனிகளுக்கு பிரதிபலனை அவன் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமும் இயேசுவோட கூட வந்து சேர்ந்து நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணதா எங்கேயும் சொல்லப்படல. எத்தனை ஆச்சரியம்! கனிகளை கொண்டு வருவதற்கு பெரிய மனிதனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிசாசின் பிடியிலிருந்து இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு இரவிலே மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இரவிலே இன்னொருத்தருக்கு ரட்சிப்பை சொல்ல முடியும். பிஷப் அசரியா IMS NMS என்கிற 2 அந்த ஸ்தாபனத்தை உருவாக்கினவர்கள், இந்தியாவினுடைய முதல் சுவிசேஷ மிஷனரி சங்கத்தை உருவாக்கினவங்க. அவங்க சொன்ன காரியம்தான். அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கட்டாயமா சொல்ற காரியம் ஒண்ணு என்ன? ரட்சிக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அவர் இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வரணும். அவர் யாரா இருக்கணும்? ரட்சிக்கப்படாத அவருடைய ஃப்ரெண்டா இருக்கணும். அவருக்கு இவர் சாட்சியை சொல்லி இவர் இயேசுவோடு உடன்படிக்கை பண்றதை அவர் பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி சொல்லி தான் எல்லாத்தையும் செய்ய வைப்பாராம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாத ஒருவருக்காவது நம்ம லைஃப் டைம்ல இந்த காரியங்களை கொண்டு வந்து கனிகளை கொண்டு வருவதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எங்களோடு கூட சங்கீதான ஒரு அக்கா இருக்கிறாங்க. சமீபத்தில் தான் ஊழியத்தில் எங்களோட கூட இணைஞ்சாங்க. ஆனால் ரொம்ப நாள் அவங்க இன்னொரு தனியாக அவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. எப்படிப்பட்ட ஊழியம்னா, அவங்க கணவன் அவங்க 2 பேரும் ரொம்ப படிக்காதவங்க, பீகாரினுடைய கயா மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அங்கே தான் குழந்தை தொழிலாளர்கள் அதிகம். ஏன்னா அம்மா அப்பா வந்து பிள்ளைங்களை வித்துருவாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு. 3 வருஷம் அந்த பிள்ளை அந்த ஹோட்டலில் வேலை செய்யும். ஒரு நாளைக்கு 12 hours 14 hours 15 hours வேலை செய்ய வைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தை தொழிலாளிகள் உள்ள இடம். ஆனால் அந்த இடத்துல இந்த அக்காவுக்கு ஒரே பேர்டன், எப்படியாவது இவங்க ஆண்டவர் அறிந்து கொண்டாங்க, எப்படியாவது கிராமத்தில் செய்யணும். ஆனால் பீகாரில் பெண்கள் செய்ய முடியாது, அவளை எளிதாக சமுதாயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சுவிசேஷத்தை குறித்து ஒரு சின்ன ட்ரைனிங்,
அங்க பான் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அண்ணன் தான் அதை வச்சிருந்தாங்க. அவங்க மூலமா அந்த ட்ரைனிங்க்கு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுடைய கணவன் ட்ரக் டிரைவரா இருந்தார். அவரு பீகார்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் போகக்கூடிய அந்த பார்டர் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பார்டர்ல அசன்சால்ன்ற செக் போஸ்ட்ல அவருடைய ட்ரக்கை போலீஸ் செக் பண்ணும் பொழுது உள்ள மறைக்கப்பட்ட சில போதைப் பொருட்கள் உள்ள இருந்துச்சு. அது அவருக்கு தெரியாது, அவர் டிரைவர் மட்டும்தான். சாமான் ஏத்தி விடும் போது அதையும் உள்ள வச்சிருந்திருக்கிறாங்க. இவர் எவ்வளவு சொல்லி பார்த்திருக்கிறாரு, கேட்கல. முதலாளிக்கு போன் பண்ணாரு. முதலாளி எஸ்கேப் ஆகிறதுக்காக போலீஸ்க்கு பைசா கொடுத்து இவரை மாட்டிட்டாங்க. 7 வருஷம் கடுங்காவல் ஜெயில், வெளியில வர முடியாது. சிவியர் இம்ப்ரிசன்மெண்ட். அப்ப 7 வருஷம் இவங்களுக்கு ஒரே அவமானம் ஆயிடுச்சு. இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஊரெல்லாம் அவங்கள நிந்தையா பேசினாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா இப்படித்தான் நடந்து, இப்படித்தான் நீயும் புருஷனும் சேர்ந்து 2ஆம் நம்பர் வேலையை பாக்குறீங்களா? இயேசு இயேசு நீ சொன்ன தெய்வத்தை விட்டுட்டு அதனாலதான் நீ இப்படி மாட்டிக்கிட்ட என்று சொல்லி அவர்களுக்கு காயப்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க. இவங்க ரொம்ப சோர்ந்து போய் இருந்த ஒரு நாள்ல மறுபடியும் அங்க இருந்த ஒரு ஊழியக்காரர் விட்ட பேசினாரு. நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். எப்போ அந்த வசனத்தை சொன்னாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எதை நம்ம அதிகமா உணர முடியும்? அவர் நம்மோடு கூட கடைசி பரியந்தம் இருக்கிறத அதிகமா அனுபவிக்க முடியும். அந்த வசனத்தை சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே உற்சாகம். சரி நான் செய்யறேன்னு சொல்லி ஒரு பயந்து நடுக்கத்தோட சின்ன சின்ன இடங்கள்ல போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க எங்க போய் ஜெபம் பண்ணாலும் ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சது. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சாரு. பிசாசு ஓடுனது. வீட்டில் இருந்த பிரச்சனைகள் மாற ஆரம்பிச்சது. அந்த ஊர்ல ஒரு பெரிய மாற்றம். பக்கத்து ஊர்ல இந்த லாஸ்ட் 7 இயர்ஸுக்குள்ள அவங்க ஆண்டவரிடத்துல கொண்டு வந்த நம்பர் எத்தனை தெரியுமா? அந்த தம்பி அந்த லிஸ்ட சொன்னான். குறைஞ்சபட்சம் 1200 பேரை ஞானஸ்தானத்துக்கு நடத்தி 50 முழு நேர ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கு நானும் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. இவனுடைய ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்கிறார், சிறை கைதியா. அந்த பெண் அதுல இருந்து கொண்டு ஒரே ஒரு காரியம் தான், கிறிஸ்துவின் சுவிசேஷம் நான் சொல்லி ஆவேன். இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டும் வெளியில வந்துட்டாங்க. குடும்பமா அந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களை, கனி கொண்டு வருவதற்கு பெரிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஆனால் இயேசு வரும்போது கேட்பார், நான் உனக்கு எவ்வளவோ காரியங்களை உனக்கு நான் வாய்க்க பண்ணேன். நான் வியாதியா இருந்தேன், பசியா இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன். சிறியவரில் ஒருவருக்கு நீ எதை செய்தாய்? அவர்களை அந்த கனியை கொண்டு வருவதற்கு நீ என்ன செய்தாய்? இந்த கேள்வியோடு கூட நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.